டாக்டர் பெரியசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கு. குறிப்பாக லாரி ஓட்டுநர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அவர்களது நீண்ட நெடுங்கால கோரிக்கைகள் என பல்வேறு கோரிக்கைகளோடு பல கருத்து விமர்சனங்கள், பல குற்றச்சாட்டுகளோடு நம்முடைய அமர்ந்திருக்கிறார் டாக்டர் பெரியசாமி. அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கேன் சார். நமது தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஆர் பெரியசாமியின் பணிவான வணக்கங்கள். நம்ம நேயர்கள் எல்லாரும் நினச்சிருக்கலாம், எங்கேயோ ஒரு கீழே டிரைவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களோ, மேடையில் இன்டர்வியூவில் உட்கார வச்சுட்டாங்களோ அப்படின்னு நினைக்கலாம். ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி தலைவனுங்கிற தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி. அப்படி நினைக்கல, யாரும் நினைக்கல, நம்ம நினைக்கிறோம். காரணம் என்னென்னா, என் ஓட்டுநர் சமூகம் அவங்களுடைய உரிமைக்காக இன்றைக்கி நான் இங்கே வந்து உக்காந்துருக்கேன்னா அதுக்கு எல்லாம் காரணம் என்னுடைய ஓட்டுநர்கள் தான். இன்றைக்கி அவங்களுடைய அடையாளம் தான் இந்த காக்கி சட்டை, காக்கி ஃபேண்ட். இதுதான் அவங்களுடைய அடையாளம். இந்த அடையாளத்தில் வந்து நான் பேசணும், எனக்குன்னு ஒரு ஆடம்பரம் தேவையில்லை. அவங்களுடைய அடையாளம் தான். அவங்கள உயர்த்தணும், அவங்களுடைய தொழில் உயர்த்தணும், அவங்களுடைய பாதுகாப்பு உயர்த்தணும், அந்த காக்கிக்கான மரியாதையை உயர்த்தணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் காக்கியில் உட்காந்து இங்கே நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய சங்கம், உங்கள் சங்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக ஆரம்பித்தீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம இஷ்யூஸ்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் வந்து ஒரு 3 வருடமாக வந்து சில கட்டமைப்பில் வந்து வாட்ஸ்அப் குழுவாகவே வந்து இந்திய அளவில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு நம்ம சங்கத்தில் இருக்குது. இதில் இது பெரும்பாலும் நம்ம உருவாக்கப்பட்டது நோக்கம் என்னன்னா, கனரக வாகன ஓட்டுநர்கள் நேஷ்னல் பர்மிட், ஆல் இண்டியா பர்மிட் ஓட்டுநர்களுக்காக தான் இதை உருவாக்கணும். இது முக்கியமாக சொல்லணும்னா, நேஷ்னல் பர்மிட், ஆல் இண்டியா பர்மிட் ஓட்டக்கூடிய வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய ஓட்டுநர்கள் தினந்தோறும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சவாலாக இருக்குது. இந்த சவால் வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ சங்கங்கள் இருக்குது. ஆனால் எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலும் இந்த தமிழ்நாடு பார்டர் தாண்டியாச்சுன்னா அடுத்த மாநிலத்துக்கு உள்ளே போகும்போது அரசு அதிகாரிகளையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய யாருமே சரி, தமிழக ஓட்டுநர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல. அதே மாதிரி வெளி மாநிலத்திலேருந்து அவங்க மாநிலத்தை விட்டு அடுத்த மாநிலம் தாண்டியாச்சுன்னா அவங்களுக்கு மரியாதை இருக்கிறதில்ல. இதையெல்லாம் எதனால் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கத்தோட பதிவு. இந்த குற்றச்சாட்டு பெரியசாமி பரவலாக முன்வைக்கப்படுது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே நம்ம தமிழகத்தின் ஓட்டுநர்கள் பிற மாநிலங்களுக்கு செல்லும் போது அங்கே எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக குறைந்தபட்சம் ஒரு மரியாதையோடு எங்களை நடத்துவதில்லை. அங்கே இருக்கக்கூடிய காவலர்களாக இருக்கட்டும் அல்லது அதிகாரிகளாக இருக்கட்டும், ரொம்ப அதை நம்ம தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பிற மாநிலத்தவர்கள் நடத்தும் விதம் என்பது வேறு. பிற மாநிலத்தில் நம்ம ஓட்டுநர்கள் போகும்போது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை வேறு அப்படின்னு நம்ம ரொம்ப காலமாக அதை பேசிட்டு இருக்கோம். என்ன குறிப்பா பண்றாங்கன்னு கேக்குறேன். இப்ப நீங்க மரியாதை அப்படின்னா எனக்கு புரியல, அதுக்கு இது தெளிவா சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து அரசியல்வாதிகள் வந்து பிளவுபடுத்தி வைக்கிறாங்க. அரசியல்வாதிகள் பிளவுபடுத்தி வைக்கிறாங்க. உண்மையா சொல்ல போனோம்னா, பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் அதே பக்கத்து இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் எல்லாமே ஒரே இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க. ஆனால் இங்கே இருந்து அங்கே போகும்போது அங்கே மதிப்பு குறைவு, அங்கேருந்து இங்கே வரும்போது மதிப்பு குறைவு. இது எல்லாமே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது, மக்களுக்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இருக்கே தவிர. என்ன இந்தியா கூட்டணி தொண்டராக போறீங்க சார்? நான் தொண்டர்னு நான் சொல்ல வரல சார், நான் அப்படி நான் சொல்ல வரல. முக்கியமாக வந்து அரசியலுடைய சூட்சமத்தில் தான் இன்னைக்கு ஓட்டுநர்களை வந்து பிளவுபடுத்தி வச்சுருக்காங்க. இது பக்கத்து ஸ்டேட்டில் இன்னைக்கு கர்நாடகாவில் இருந்து தண்ணி தரலன்னா அது அரசியல் சார்ந்தது. ஆனால் ஓட்டுநர்களை ஏன் சார் அடிக்கணும்? ஓட்டுநர்களை ஏன் அடிக்கணும்? டிஎன் வண்டியை கண்டா ஏன் அடிக்கணும்? அந்த அளவுக்கு வந்து இங்கே அதுக்கான பிரச்சனைகளை உருவாக்கிறாங்க. ஆனால் அடிக்கிறாங்களேன்னு சொல்லி இங்கே இருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கிறதில்ல. என் தமிழக வாகன ஓட்டுநர்களை யார் தாக்குனாலும் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுப்போம், பிரச்சனை கொடுப்போம் அப்படிங்கிறது இங்கே யாரும் பேசுறதில்ல. காரணம் என்னென்னா, அவன் யார் தனி மனுஷன், அவனை அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அந்த மாநிலத்திலேயே வந்து அந்த ஓட்டுநரை மதிக்கிறதில்லை. இன்றைக்கி தமிழக ஓட்டுநர்கள் இங்கே வந்து அவங்க கோலாரில் இருந்தோ இல்லை காஷ்மீரில் இருந்தோ இங்கே வந்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஒரு பழம் கொண்டு வந்தால் அங்கே ஆப்பிள் கொண்டு வந்து லோடு இறக்கிட்டு அந்த லோடு இறக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஓட்டுநரை போட்டு அடிக்கிறது. அந்த லோடு கொண்டு வந்தவன் அவன் தான், நம்ம ஓட்டுநர் தானே, நம்ம வண்டிக்காரர் தானே, நம்ம பாதுகாப்பு கொடுப்போம், இங்கேருந்து கிளம்புற வரையாவது பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது கிடையாது. சரி, அங்கேருந்து வந்திருக்காங்களே, ஒரு 3500 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இங்கே வந்திருக்காங்களே,
சரி வண்டியில் எவ்வளோதான் இருந்தாலும் சௌரியம் இருக்காது, தூங்க முடியாது, சார் நம்ம ஒரு ஓய்வாக கொடுப்போம், ஒரு 4 மணி நேரம் இங்கே படுத்து திரையில் படுத்து தூங்குங்க, உடம்பு டயர்ட்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இங்கே யாருமே நடத்துறதில்ல. ஒரு டிரைவருங்கனாவே மதிக்கிறதில்ல. ஓப்பனாக சொல்ல போனோன்னா நிறைய டிரைவருங்க வந்து இந்த குளிர்லேயும் சரி சட்டை கழட்டி போட்டு இருப்பாங்க, வெயிலையும் சரி சட்டை கழட்டி போட்டு வண்டி ஓட்டுவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய உஷ்ணம், அந்த வண்டியோடைய ஹீட்டு அது அவங்களால வந்து தாங்க முடியல. அந்த மாதிரி வந்து சீட்லேயே அந்த பெட்டு அந்த போட்டுக்கிறது அந்த பஞ்சு பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு அனலாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓட்டுநர்கள் வந்து படுத்து படுத்து அவங்களுக்கு பெயின் ஆகி நிறைய பேர்த்துக்கு வந்து வெளி மூலமே வந்திருக்கு. அவங்க வந்து நம்மளுடைய நாட்டோடைய வளர்ச்சிக்காக இரவு பகலாக உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய உடல் எப்படி நிலமையில் இருக்குது, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணாமல் அவங்கள தானே அழிச்சிக்கிட்டு நாட்டை வளர்க்குறாங்க. ஆனால் அந்த ஓட்டுநர்களுக்கு வந்து இங்கே யாருமே வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுக்கறதில்ல, மரியாதை கொடுக்கறதில்ல. இது எல்லாமே எங்கே வருதுன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நிறைய நான் இந்த தபால் ஓட்டு உரிமை நான் கேட்கும்போது என்னோட ஓட்டுநர்களே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் தபால் ஓட்டு உரிமை கேட்குறீங்க, இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள். அது பேசலாம். நம்ம தபால் ஓட்டு விஷயத்துக்கு முன்னாடி நீங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு மரியாதை கொடுக்கலன்னா சும்மா ஒரு டிரைவரை கூப்பிட்டு அடிப்பாங்களா? அப்படிலாம் நடக்குதா? எனக்கு புரியல. இல்லை சார், நீங்கள் போகிறீங்க, பெரியசாமி இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு, ஆந்திராவுக்கு போகிறாருங்க, டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்குறாங்க, டே நித்ரா அப்படின்னு உங்களை அடிப்பாங்களான்னு கேட்குறேன். எனக்கு சார் இதில் இல்லை, அங்கேருந்து இங்கே ஒரு வாகனம் வருது, தமிழ்நாட்டுக்கு வருது, இன்னைக்கு ஒரு விஷயம் கர்நாடகா கேன் இங்கே இறங்கு அப்படின்னு அடிப்பாங்களான்னு கேட்குறேன். இல்லை இது ஒரு விஷயம் ரொம்ப மிகைப்படுத்தினதா இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, நான் புரிஞ்சுக்கிறேன், கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை, உடனே முதலில் தாக்கப்படக்கூடிய நபர் வந்து ஓட்டுநராக இருப்பாங்க, அவங்களோட வாகனமாக இருக்கு, அது நான் புரிஞ்சுக்கிறேன், அது நடந்திருக்கு, நம்ம கண்முனை பார்க்குறோம். ஆனால் இங்கே நம்ம அப்படி ஒரு ஓட்டுநரையும் தாக்கல, ஒரு வாகனத்தையும் நம்ம தாக்கல, அதையும் நான் வந்து இப்போ புரிஞ்சுக்கிறேன். ஒரு தமிழர் ஏன் சார் தாக்கல? இன்னைக்கு ஓட்டுநரை தாக்குறத முக்காவாசி நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி விஷயத்தை அந்த விவகாரத்தை ஒட்டி சொல்றேங்க. இன்னைக்கு இப்போ இல்லைங்க, முல்லை பெரியார் விவகாரத்தில் நம்ம கேரளா ஓட்டுநர்களுக்கு தாக்குறோமா என்ன? அப்படி இல்லை. நம்ம ஓட்டுநர்கள் அங்கே தாக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குது. நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டை வந்து அப்படி தாக்குறது இல்லையே சார். தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கள் வந்து அதிகமாக தாக்குறது இல்லை, ஆனால் தமிழர்களையே தமிழக காவலரே வந்து தாக்குறாங்க. அதாங்க, அது புரியுது, அது தாக்குறாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு ரேஞ்சில் ஒரு ரேங்க்ல இருக்கிறது ஒரு காவலர்கள், ஆனால் வந்து ரேங்க் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் ஓட்டுநர்கள். இந்த ஓட்டுநர்களுக்கு சங்கம் மூலியமாக சில விழிப்புணர்வு கொடுப்போம். இந்த சட்டங்கள் இப்படி தான், இந்த சட்டத்தை இப்படி கடைபிடித்தா இந்த மாதிரி பிரச்சனை வராது, அப்படி வந்ததுன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க, நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கொடுக்குறோம். அதை ஓட்டுநர்கள் ஒரு காவாசி தெரிஞ்சுக்கிறாங்க, முக்கால்வாசி மறந்துடுறாங்க. அப்படி மறந்து சில விஷயங்கள் வந்து நேராக காவலர்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை சார், இந்த எண்ணூர் துறைமுகத்துக்கு போகக்கூடிய நம்ம கண்டெய்னர் லாரி டிரைவர்ஸுங்கள்லாம் தனியார் அதானி துறைமுகத்தை சொல்கிறீங்களா? 2 பக்கமும் தான் சொல்கிறேன். 2 பக்கமும் போகக்கூடிய லாரி டிரைவர்ஸுங்கெல்லாம் ஒரு நேரம் சாப்பிட்லான்னு சொல்லி வண்டி ஓரம் கட்டினா அந்த இடத்துல ஓரம் கட்டக்கூடாதும்பாங்க. இது அதுவும் சரி கொஞ்சம் ஏறி போய் முன்னாடி ஒரு நிர்ணயிக்கப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடம், இதுவரை வந்து நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, இதுவரை நிர்ணயிக்கப்பட்ட இடங்கிறது வந்து எண்ணூர் துறைமுகத்திலையும் சரி, இந்த காசிமேடு துறைமுகத்துக்கும் சரி, இதுவரை நிர்ணயிக்கப்பட்ட இடங்கிறத வந்து இந்த அரசாங்கம் இதுவரை ஒதுக்கவே இல்லை. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வண்டி உள்ளே போயிட்டு வெளியில் கண்டெய்னர் பாக்ஸை ஏற்றிட்டு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க. இதுவரை நிர்ணயிக்கப்பட்ட இடங்கிறது வந்து இந்த பக்கம் இருக்காங்கிறது நீங்களே களம் ஆய்வு பண்ணி பாருங்கள், இதுவரை கிடையாது. அதே மாதிரி அந்த காசிமேடு இருக்கிற கிடைச்ச இடத்துல தான் விட வேண்டிய நிர்பந்தம். ஆமா, அப்படி விடும் போது அதுக்கு அனுமதியும் தர மறுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அது வந்து நோ பார்க்கிங் சொல்லி கேஸ் போட்டுறாங்க. கேஸ் போட்டா பரவாயில்ல, அந்த கேஸ் போட்ட உடனே ஓனருக்கு மெசேஜ் போனதுக்கு அப்புறம் ஓனர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி, அந்த ஓட்டுநரை கேட்குற கேள்வி, ஒரு நேரம் சாப்பிடலாம், பசியில் இருக்கோம் சொல்லி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நிப்பாட்டிட்டு போயிட்டு வந்து அதுக்குள்ளே இந்த ஒரு கேஸ் விழுந்துச்சுன்னா உடனே அந்த ஓனர் கேட்பாரு பாருங்க கேள்வி, அந்த வாங்கக்கூடிய ஒரு 1000-2000 அந்த சம்பளத்துக்கு, சம்பளம் இல்லை கூலிக்கு, கூலி தொழிலாளர் தான் ஓட்டுநர், இந்த மாதிரி நான் வச்சுருக்காங்க. அந்த கூலிக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்வி குடும்பத்தையே வந்து கூறு போட்டு விற்றுருவாங்க, அந்த அளவுக்கு கேள்வி கேட்பாங்க. இது எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் தொழிலில் நடக்குது. சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய இனம்தான் ஓட்டுநர் இனமாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வரணும்.
இன்னைக்கு எப்படி ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரலாம், என்ன ஆலோசனை? இப்போ அதனால தான் உங்களை போல நிறைய ஏராளமான சங்கங்கள் இங்கே இருக்கு. ஒரு தனிப்பட்ட ஒரு ஓட்டுநரான பெரியசாமி கை வச்சா உடனே ஒரு பெரிய சங்கம் வந்துடும், கேள்வி கேட்பாங்க, போராட்டம் நடத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. இப்போ சட்ட ரீதியாக போகிறதுக்கான எல்லா அமைப்பு சங்கங்கள் இருக்கு இல்லையா? ஆனால் இதை நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வரீங்க, தொடர் கோரிக்கைகள் ஒழுங்குமுறைப்படுத்தணுன்றீங்க. என்ன பண்ணணும் சார்? ஒழுங்குமுறைப்படுத்தணும்னா முதல்ல ஒரு வாகன ஓட்டுநர்களுக்குன்னு வந்து வாகன ஓட்டுநர், லாரி ஓட்டுநரா, கால் டாக்ஸி ஓட்டுநரா, பொதுவா வாகன ஓட்டுநராகவே எல்லாமே பொது, எல்லாரும் எல்லாம் பொதுதான். ஓட்டுநர்னாவே பப்ளிக் கேரேஜ் பேட்ஜ் ஹெவி, இது ரெண்டுமே பொதுதான். இது வந்து ஆனால் இப்போ மாநகரத்துக்குள்ள ஓட்டக்கூடிய அந்த கால் டாக்ஸியோட நீங்கள் மாநிலத்திற்கு வெளியே அல்லது இப்போ தொலைதூரம் போகக்கூடிய லாரி ஓட்டுநர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான் பெருசு இல்லையா? ஆமாம், ஏன்னா இங்கே உயிரிழப்புகள் அதிகமாக நடக்குது. நேஷனல் பர்மிட் ஓட்டக்கூடிய லாரி ஓட்டுநர்களுக்கு உயிரிழப்பு அதிகமாக நடக்குது. முக்கியமாக சொல்ல போனோன்னா மொழி பிரச்சனை இருக்குது. மொழி பிரச்சனை, ஏன்னா இன்னைக்கு நேஷனல் பர்மிட்டு இன்னைக்கு இடையில கூட வந்து மும்மொழி கல்வி கொள்கைன்னு கொண்டு வந்தாங்க. இதை வந்து தமிழ் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாடை விட்டு தாண்டி அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாவே தமிழை பேசினாவே அடிக்கிறான். காரணம் என்னன்னா அவனுக்கு மொழி புரியல. நம்ம நல்லது ஏதாவது கேட்குறோமா இல்லை கெட்டது ஏதாவது கேட்குறோமான்னு இல்லை, பேசினாவே அடிக்கிறான். எங்கெங்க அப்படி பண்ணுறாங்க? மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில் தமிழ் பேசினா அடிக்கிறாங்களா? உண்மை அது பேசுகிற மொழிகள் அது புரிகிறது இல்லாமல் நம்ம பேசக்கூடிய தோரணை இருக்குது. நான் கம்பீரமாக நின்று என்ன கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க இருக்குங்களா அப்படின்னு கேட்கறதுக்கும் சாப்பாடு இருக்குங்களான்னு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த மொழிகள் புரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு ஃபோர்ஸாக கேட்கும்போது இவன் நம்மளை மிரட்டுறானோ அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பணிவாக மிரட்டக்கூடிய ஒரு வார்த்தையை கூட பணிவாக கேட்டால் கூட என்ன பேசுறான்னு தெரியலையே, என்ன வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி மொழிகள் பிரச்சனையில் இருக்குது. தோரணைகள், உடம்பு பாவனை, அவங்க பேசக்கூடிய அந்த மொழிகள் பிரச்சனையில் இது நடக்குது. இதுக்கு எல்லாமே வந்து அந்த மும்மொழி கல்வி இப்பயாவது கொண்டு வரலான்னு நினச்சாங்க. அதையும் வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வர விடலை. அது வந்ததுன்னா இன்னைக்கு வந்து எங்கள் ஓட்டுநருடைய பிள்ளைகள் வந்து அதிகமான பணம் செலவு பண்ணி ஒரு கார்மெண்ட் ஸ்கூல்லையோ ஒரு சிபிஎஸ் சிலபஸ்லையோ சேர்த்தா அங்கே கட்டாயமாக மும்மொழி கல்வி கொள்கை அங்கே இருக்குது. இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. பணம் கட்டி இங்கே படிக்க வைக்க முடியல. எங்களுடைய ஓட்டுநருடைய குழந்தைகளை வந்து பணம் கட்டி படிக்க வைக்க முடியல. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் உழைக்கிறதே எங்களுடைய குழந்தைகளுக்காக தான். எங்களுடைய குழந்தைகளுக்காக தான். ஆனால் இங்கே உழைக்கிறது அவங்க குழந்தைங்களுடைய முழுமையான படிப்புக்கு எங்களால் வந்து செலவு பண்ண முடியல. எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கல்வி கொடுக்க முடியல. அவங்களுடைய தரத்தை உயர்த்த முடியல. இது எல்லாமே எங்களுக்கான அந்த ஒரு பிரச்சனையான எங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இது அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அரசாங்கம் வந்து சரி, இந்த மொழி பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி தவிர்க்க முடியாது. ஒரு மாநிலத்திலேருந்து அடுத்த மாநிலத்துக்கு போகும்போது அந்த மொழியை தெரியக்கூடிய நபர்கள், தெரியாத நபர்கள், அது நான் புரிஞ்சுக்கிறேன். வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குது? ஓட்டுநர்கள் அலுவல் ரீதியாக சந்திக்கக்கூடிய வேறு என்ன பிரச்சனை இருக்குது? அலுவல் ரீதியாக சார், இப்போது ஒரு காவலரும் உங்களை பிடிக்கிறாருங்க, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குது, ஆர்சி இருக்குது, ரோட் டேக்ஸ் கட்டுறீங்க, இன்சூரன்ஸ் கட்டிங்க, எல்லாம் கட்டிட்டீங்க. அப்படின்னா உங்களை என்ன ஏன் தொந்தரவு பண்ண போகிறாரு? எல்லாமே அதெல்லாம் மீறி நீங்கள் அதெல்லாம் மீறி இது மொழி பிரச்சனைக்காக உங்க மேலே வழக்கு பதிவாரா என்ன? இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் சார், இன்றைக்கி கவுண்டமனு வடிவேலு காமெடியில் சொல்கிற மாதிரி தான், பைக்காரன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான், லாரிக்காரன் சிக்னல் நின்று போய்கிட்டே இருக்கணும். அதனால் அவங்ககிட்ட கம்மியாக கேட்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து ரோடுக்கு வந்து டோல்கேட் இருக்குது. டோல்கேட்டில் அதிகப்படியான சலுகை பணம் வந்து உரிமையாளர்கள் வந்து கட்டுறாங்க. அதேமாரி ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் யாருமே வந்து ஆவணம் செக் பண்ணி பார்க்கறதில்ல. அது ஏன் நீ பார்க்கல, எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, நான் போகிறேன் அப்படி. ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் சொல்கிறீங்க? ஆமாம், நான் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, அப்புறம் நான் ஏன் பணம் தரணும் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வண்டியை வந்து சுற்றி பார்க்க, ஏதாவது ஒரு என்னது ஏதாவது வண்டியில் வந்து என்ன குறையாக இருக்குது அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம், நானும் நிறைய வாட்டி இந்த கர்நாடகா ஆர்டிஓவும் சரி, மகாராஷ்டிரா ஆர்டிஓவும் சரி, நிறைய வாட்டி நான் போயிருக்கும்போது நான் ஒரு சங்கத்தோட லீடருங்கிற ஒரு காரணத்தினால சில விஷயங்கள் பேசி பணம் கொடுக்காம நான் வந்துடுறேன். ஆனால் அதுலேயும் கூட வண்டியை சுற்றி பார்க்கும்போது அதில் என்ன குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு இண்டிகேட்டர் எரியல, ஒரு பார் லைட் எரியல, ஆர்னுடைய சவுண்டு இப்படி லோவில் இருக்கணும், இது எல்லாமே செக் பண்ணி எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடறாங்க, அதில் கேஸ் போட்டுடுறாங்க. இப்போ இது என்ன பண்ணுறதுன்னா, நிறைய உரிமையாளர்கள் வந்து
கேட்குறத கொடுத்துட்டு போப்பா, ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சி கேஸ் போட்டு விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் கேட்குறத கொடுக்கறதுனால சில பேர் வந்து நான் கரெக்டாக இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன், உன் வண்டியும் கரெக்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஓட்டினா அந்த டிரைவருக்கு அங்கே வேலை இல்லை. என்னால் கரெக்டாக இருக்க முடியாது, நீயும் அதே மாதிரி இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி லாரி தொழில் வந்து நடக்குது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்படி சொல்லணும், புருஷ முண்டாட்டி மாதிரி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இவங்களுக்கு விட்டு கொடுத்த மாதிரி இல்லை, அவங்களும் விட்டு கொடுத்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி தான் லாரி தொழிலே நடக்குது. ஒன்று அதிகப்படியான கேஸ் போட்டாச்சுன்னா டிரைவருடைய சம்பளத்தில் கழிக்கிறது, இல்லை சம்பளம் அதிகமாக அந்த ஓனருக்கு உருவாக்கி கொடுத்தாச்சுன்னா அந்த சம்பளம் மட்டும் கரெக்டாக கொடுத்துறது. ஆனால் அதிகப்படியான செலவு வந்துச்சுன்னா டிரைவருடைய படியில் கை வைக்கிறது. என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க பெரியசாமி? இப்போ இது எல்லாமே வந்து நீங்க புலம்புறது ரொம்ப காலமா நம்ம கேட்கிறதா ஓட்டுநர்கள். கண்டிப்பா நீங்க ஒரு சங்கமா உருவாக்கி இந்தியா முழுமைக்கும் ஒரு சங்கம் இருக்கணும் போது என்ன முன்வைக்கிறீங்க? உங்களுடைய இது நாங்கள் நெறிமுறைப்படுத்தணும், இதை ஒழுங்குமுறைப்படுத்துதுன்னா என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு அரசாங்கத்துக்கு கோரிக்கை என்ன வைக்கிறீங்க நீங்க? சார் இது நாங்கள் வைக்கிறத முக்கியமாக வந்து சொல்ல போனால், ஒரு ஓட்டுநருக்கு வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒரு 2 வண்டி இருக்கட்டும், ஒரு வண்டி இருக்கட்டும், ஒரு டிரைவர் அந்த நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்க போகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அங்கே வேலை பார்க்குறாருங்கிற ஒரு அத்தாரிட்டி இருக்கணும். அதை வந்து ஒழுங்குபடுத்தணும். அதை அடையாள அட்டை வேணும்னு சொல்லி, ஐடி கார்டு வேணும்னு சொல்லி. ஐடி கார்டு இல்லை சார், அந்த நிறுவனத்தில் இவர் வேலை பார்க்குறாருங்கிறதுக்கான அந்த சாட்சி வேணும், எந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் மாதிரி அது கொடுக்கணும். அது கொடுத்து அந்த நிறுவனத்தில் வந்து அவர் வேலை செய்கிறார் 3 வருஷம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் இப்படி வேலை பார்க்குறாருன்னா அவருடைய ஊதியங்கிறது வந்து இதுவரை வந்து ஒரு கலெக்ஷன் படியாக தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து 100க்கு 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி கலெக்ஷன் படியாக தான் கொடுக்குறாங்க. அந்த கலெக்ஷன் படி கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு ஊதியமாக சேலரியாக ஏறணும் அவங்க அக்கௌண்ட்டில். சேலரியாக இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு 50,000 ரூபா ஒரு 12 வீலர் டிரைவர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது குறைந்தபட்ச சம்பளம் ஒரு 25,000 ரூபா மாத சம்பளம் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் சேலரிங்கிற ஒரு பேசிக்கில் அவருடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். மீதி 25,000 ரூபா கூட கையில் கொடுத்துக்கலாம். நீங்கள் 50,000 ரூபா சம்பளம் காட்ட வேணாம். 50,000 ரூபா சேலரி காட்டினா கண்டிப்பாக கம்பெனிக்கு ப்ராப்ளம் தான் வரும். அந்தளவுக்கு காட்ட வேண்டாம். நீங்கள் 25,000 ரூபா ஒரு பேசிக் சேலரி வைங்க. அந்த டிரைவருக்கு வந்து ஓட்டின அந்த என்ன கிலோமீட்டர் இன்சென்டிவ் அதே மாதிரி ஒரு விஷயமா அது வந்து 25,000 கொடுங்க. இந்த 25,000 ரூபா நீங்க சொல்றபடி யாருமே அப்படி ஊதியம் வழங்குறது இல்லை இதுவரை. சேலரி அப்படின்னு கேட்குறீங்களே, ஆனால் எப்படி இப்போ நடைமுறையில் எப்படி ஊதியம் வழங்குகிறார்கள் சார்? சேலரி டிராவல்ஸாக இருக்கட்டும், இல்லை லாரியாக இருக்கட்டும், இல்லை கால் டாக்ஸி எல்லாமே எப்படி வழங்குறாங்க? எல்லாத்துலேயுமே கலெக்ஷன் தான் சார். இன்னைக்கு கால் டாக்ஸியில் கூட 100க்கு 15%, 100 ரூபா ஓட்டினா 15 ரூபா டிரைவருக்கு. சரிங்க, அது சம்பளம் தானேங்க, அது சம்பளத்தில் வராதா சார்? அது வந்து எப்படி சொல்கிறதுனா, இன்னைக்கு உடல் உழைப்பு தொழிலாளர்னு சொல்லக்கூடிய இந்த கொத்தனார், சித்தாள், மம்பெட்டி ஆள், எப்படி சொல்கிறேன்னா களவு கிண்டக்கூடிய ஆள், இந்த மாதிரி உடல் உழைப்பு அளவில் வந்து அவங்களுக்கு மாசம்பளம் கிடையாது. அவங்களுக்கு வந்து தினந்தோறும் கூலி, தினக்கூலி, அவங்களுக்கு மாசம்பளம் கிடையாது. ஆனால் இந்த லாரி டிரைவருங்க வந்து மாதம் முழுவதும் வண்டியில் தானே கிடக்கிறோம். சரி, மாதம் முழுவதும் வருஷம் முழுவதும் கிட்டத்தட்ட லாரி டிரைவருங்க 100ல் 70% ஒரே கம்பெனியில் தான் ஓட்டுறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படிலாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த கம்பெனியில் 10 வருஷம்லாம் ஓட்டுறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் தான், கலெக்ஷன் படி. அவங்க குடும்பத்துக்கு ஒரு லோன் எடுக்கணும், அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு கல்விக்கு லோன் வேணும், அவங்க கல்யாணத்துக்கு ஒரு லோன் வேணும், ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் வேணும்னா பேங்க்குக்கு போனால் லோன் கிடைக்காது. சம்பாதிக்கிறது மாதம் 40,000 ரூபா சம்பாதிப்பார், ஆனால் லோன் கிடைக்காது. காரணம் அவங்களுக்கு வரது பூராமே தினக்கூலி அளவில் தான் அவங்களுக்கான சேலரி வருது தவிர மாத ஊதியங்கிற ஒரு சம்பளத்தில் அவங்களுக்கு வரது இல்லை. இப்படி மாத ஊதியங்கிற ஒரு சம்பளத்தில் மாதம் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் சேலரி அப்படிங்கிற ஒரு பேசிக்கில் அக்கௌண்ட் கிரெடிட் ஆச்சு, அமௌண்ட்டு கிரெடிட் ஆச்சுன்னா அது மூலிமா அவங்க ஒரு லோன் எடுக்கலாம். ஓனர்கிட்ட போய் ஐயா சாமி எங்களுக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் நிற்க தேவையில்ல. டாக்குமெண்ட்டு கொடுக்குறாங்க, லோன் வாங்க போகிறாங்க, லோன் கட்ட போகிறாங்க கௌரவமாக. அந்த கௌரவத்தை வந்து வாகன உரிமையாளர்கள் வந்து பண்ணி கொடுக்கணும். அவங்க பண்ணி கொடுத்தாதான் இங்கே வந்து எல்லாமே வந்து ஏன் பண்ணாமல் இருக்காங்க? அது பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு? ஏன் அதை பண்ணோம்னா ஒரே ஒரு விஷயம், முதல்ல இப்போ ப்ராப்பராக வந்து எந்த ஒரு வாகன உரிமையாளர்களும் வந்து அவங்க வந்து இங்கே இந்த தொழிலாளர்கள் நல ஆணையத்தில் போய் பதிவு பண்ணுறது இல்லை.
இதை வந்து சட்டப்படி பண்ணணும். நீங்க சொல்றது டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சொல்றீங்களா? எல்லாத்துக்குமே சார். எல்லாத்துக்குமே எது சொல்லுங்க. இப்போ வந்து டூரிஸ்ட் வண்டி ஒரு டிராவல்ஸில் வந்து ஒரு 15 வண்டி வச்சிருக்காங்க, 10 வண்டி வச்சிருக்காங்க, 5 வண்டி வச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து தொழிலாளர்கள் நலாணையத்தில் போய் பதிவு பண்ணணும். என்கிட்ட இத்தனை வண்டி பதிவு பண்ணு தானே, பதிவு பண்ணாமல் இருக்காங்களா? பதிவு பண்ணாமல் தான் சார் இருக்காங்க. பெரும்பாலும் அவங்க பதிவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுத்தாகணும். ஓட்டுநர்களுக்கு அந்த நிறுவனம் வந்து சலுகைகள் கொடுத்தாகணும். அதனால அதை பதிவு பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் தரணும், இது எல்லாமே வந்து அந்த நிறுவனத்திலேருந்து கொடுக்கணும். ஆனால் அவங்க பதிவு பண்ணாமல் ஓட்டுறாங்க. இப்போ அது பதிவு பண்ணாதான் சார் இத்தனை வண்டி இங்கே இருக்குன்னு தெரியும். அது அரசாங்கமும் கண்டுக்க மாட்டேங்குது. இப்போ அது பண்ணாமல் ஓட்டும் போது வாகன சோதனை எல்லாம் RTO செக் பண்ணும்போது அது மாட்டிப்பாங்களே, எப்படி அது தப்பிக்க முடியுது? இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி நடக்குது சார். வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் ஒரு டிரைவர் வந்து ஒரு வாகனத்தில் ஓட்டுறாரு அப்படின்னா டிரைவர் ஆத்ரேட் லெட்டர்னு சொல்லுவாங்க. டிரைவர் ஆத்ரேட் லெட்டருங்கிறது வந்து அந்த உரிமையாளர் வந்து கையெழுத்து போட்டு என் வண்டியில் இந்த டிரைவர் தான் ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது 1 இயருக்கான வேலிடிட்டி. மேற்கு வங்க மாநிலத்தில் மட்டும்தான் அது நடைமுறையில் இருக்கா? ஆமாம், இந்த மாநிலத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. ஆனால் அது மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக வந்து ஸ்டாண்டர்டாக என் வண்டியில் இந்த டேட்லேருந்து இந்த டிரைவர் வந்து டியூட்டி மாற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு டிரைவர் ஆத்ரேட் லெட்டர் கொடுத்தால் அந்த ஆத்ரேட் லெட்டர் வந்து கண்டிப்பாக வந்து தொழிலாளர்கள் நல ஆணையத்துக்கு வந்து செல்லும். எனக்கு கொடுத்த ஆத்ரேட் லெட்டர் ஸ்டாம்ப் பேப்பரில் கொடுப்பாங்க. 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர், 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர், அப்படி ஸ்டாம்ப் பேப்பரில் கொடுப்பாங்க. அது நோட்டரி பப்ளிக் சீல் வச்சு கொடுப்பாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. முன்ன மேனுவலில் இருந்துச்சு. இப்போ அந்த ஆத்தரைஸ் லெட்டர் என்ன பயன் தரும்னு நினைக்கிறீங்க? அந்த பயன் என்னன்னா, இந்த வண்டியில் நான் ஓட்டுறேன் அப்படிங்கிற கேரண்டி. இப்போ அந்த வண்டி இப்போ எதுக்காக வெஸ்ட் பெங்கால் அது கேட்குறாங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இதில் யார் டிரைவர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வண்டியோட நம்பரை செக் பண்ணாங்கன்னா அந்த வண்டியில் இந்த டிரைவர் தான் ஓட்டியிருக்காரு அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிரைவரை வந்து பிடிச்சி அதுக்கான கேஸை வந்து ரன் பண்ணுவாங்க. நிறைய டிரைவருங்க வந்து ஆக்சிடென்ட் ஆனால் சில விஷயங்கள் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல டிரைவர் தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. ஸோ அப்போ இவருக்கு பதிலாக இன்னொருத்தர் கூட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சிக்கல் நடக்கலாம். ஆமாம், அது வந்து அது தடுக்கும். அது தடுக்கும். ஸோ இப்போ இந்த ஒழுங்குமுறைப்படுத்தணும்னு சில கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்க. இந்த கோரிக்கைகள் உங்களுடைய சங்கம் இப்போது ஆரம்பிக்கப்பட்டது. பெரியசாமி தற்போதைய ஓட்டுநர். ஆனால் ரொம்ப நீண்டகால கோரிக்கைகள் தானே இது பெரியசாமி. இது நிறைய சங்கங்கள் இருக்குல்ல, இது ஏன் அது செவிசாய்க்க மறுக்கிறது அரசு? ஒரே ஒரு விஷயம், சமீபத்தில் கூட மத்திய அரசாங்கம் பல சட்டங்களை இயற்றியிருக்கிறது. மோட்டார் வாகனம் தொடர்பாக இதெல்லாம் புது சட்டங்கள் இயற்றப்படுகிறது. ஏன் ஓட்டுநர்களோட கோரிக்கைகள் அல்லது ஓட்டுநர்களின் நலத்தை காக்கக்கூடிய செயல்களில் ஏன் தவறுகிறார்கள்? அது என்ன காரணம்? உண்மையாலுமே சொல்ல போனால் சங்கங்கள் தான் சார் அரசாங்கத்தை நோக்கி கோரிக்கைகளை வச்சு ஓட்டுநர்களுக்கு வந்து அந்த கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும். இது உண்மை. ஆனால் நிறைய சங்கங்கள் வந்து பாதி தூரம் போகும்போது தடுமாறி விழுந்துடுறாங்க. ஏன் அந்த தடுமாற்றம் என்னன்னா, ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல், பிரச்சனைகள், நிர்வாக பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து வரக்கூடிய காரணத்தினால தடுமாறி விழுந்துடுறாங்க. ஆனால் நம்மளுடைய இந்த ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுங்கிறது வந்து ஸ்டெடியாக கிட்டத்தட்ட 3 வருட காலம் சோதனை ஓட்டங்களாக தெளிவான நிர்வாகத்தை வச்சு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், டிரைவருங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தெளிவான நிர்வாகத்தை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்காக தான் சங்கமே தவிர சும்மா பேருக்காக சங்கம் இருக்கக்கூடாது. ஜெயிக்கணும், டிரைவருங்களுடைய சமுதாயம் ஜெயிக்கணும். அதுக்காக நீங்கள் முன்வைத்த கோரிக்கை அல்லது இந்த மாதிரிலாம் ஒழுங்குமுறைப்படுத்தணும்னு சொன்னீங்க இல்லையா? இதை முன் வச்சு பேசியிருக்கீங்களா? ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நாங்கள் நகர்ந்துருக்கீங்களா? நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். என்ன பண்ணுறீங்க? அரசாங்கம் வந்து ஒரே ஒரு விஷயம், அரசாங்கத்துக்கு என்னைக்கு வந்து ஒரு இடைஞ்சல் கொடுக்குதோ அன்னைக்கு தான் அதை பற்றி யோசிப்பாங்க. அதுவரை அரசாங்கம் வந்து எதற்கும் செவிகள் கொடுக்கறது இல்லை. நீங்கள் குறிப்பிடக்கூடிய இடைஞ்சல்றது ஏதாவது ஆர்ப்பாட்டம், போராட்டம், வேலை? இது ஆர்ப்பாட்டம் போராட்டங்கிறதுலாம் 1000 பார்த்துருச்சு சார். வேற என்ன இடைஞ்சல் தர முடியும்னு நினைக்கிறீங்க? 1000 பார்த்துருச்சு. இதுக்கு மேலே செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம், ஓட்டுநருடைய பவர் என்னங்கிறத வந்து காட்டணும். அப்படின்னா ஓட்டுநர்கள் வந்து ஒன்றிணைந்து, இப்போ உரிமையாளர்கள் வந்து ஸ்ட்ரைக் சொல்கிறாங்க, வாகனம் இயங்காது, இத்தனை நாள் வந்து ஸ்ட்ரைக்கு. அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, டோல் டாக்ஸ் ரேட்டு ஏறி போச்சு, டீசல் ரேட்டு ஏறி போச்சு, அதனால் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம்பாங்க. இது மட்டும்தான் பண்ணுவாங்க. ஓட்டுநர்கள் அங்கே செத்துட்டாங்க, ஓட்டுநர்கள் இங்கே கொண்டாங்க,
அந்த ஓட்டுநருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதுவரை எந்த ஒரு உரிமையாளர் சங்கமும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே கிடையாது. என் வண்டியை ஓட்டி அவங்க உயிரோடு இருந்தால் இருக்கட்டும், என் வண்டி போனால் இன்சூரன்ஸ் இருக்குது, ஓட்டுநர் செத்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரை உரிமையாளர்கள் இருக்காங்க. இதை மாற்றி கொண்டு வரக்கூடியது தான் இந்த சங்கத்தோடைய முழு சிறப்பே. அதான் என்ன முயற்சியில் ஈடுபட்டு வரீங்கன்னு கேட்குறேன். பண்ணுவோம் சார், பண்ணுவோம். அது பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உரிமையாளர் ஸ்ட்ரைக் பண்ணால், ஒரு உரிமையாளர் சங்கம் ஸ்ட்ரைக் பண்ணால் 100 வண்டி ஓட தான் செய்யுது. ஆனால் ஓட்டுநர் ஸ்ட்ரைக் பண்ணால் ஒரு வண்டி ஓடாது. அதுக்கு இப்போ ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ பெரியசாமி நிறைய சங்கங்கள் இருக்குல்ல, இப்போ உங்கள் சங்கத்தில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க சார்? நிறைய சங்கங்கள் இருந்தாலும் நம்மளுடைய சங்கத்துடைய சிறப்பு என்னன்னா, நம்மளுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி டிரைவர்ஸுங்க எல்லாருமே லைன் வண்டி லாரி ஓட்டுநர் டிரைவர்ஸுங்க தான். முக்காவாசி டிரைவர்ஸுங்க லாரி ஓட்டுநர் டிரைவர்ஸுங்க தான். இன்னைக்கு விலைவாசி குறையறதுக்கும் உயர்றதுக்கும் முக்கிய காரணமே வந்து ஒரு ஓட்டுநர் தான். லாரி தொழில் மட்டும்தான் விலைவாசி உயர்றதுக்கும் குறையறதுக்கும் காரணம். இந்த விலைவாசி உயர்வு அடையுது அப்படின்னா அன்னைக்கு லாரியோடைய ஸ்ட்ரைக் நிற்குது, எங்கள் டிரைவருங்களுடைய சமுதாயம் ஒன்றிணையுது. இன்றைக்கி வந்து நிறைய சங்கங்கள் இருக்குது சார். ஓப்பனாக சொல்ல போனால் நிறைய சங்கங்களில் நிறைய பேர் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் சில பேர் நிர்வாக குளறுபடியால் வந்து நம்பிக்கை இழந்திருக்காங்க. ஆனால் இந்த நம்பிக்கையெல்லாம் மீட்டு கொண்டு வரதற்கு எனக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆனால் செய்வோம். இன்றைக்கி சுதந்திரத்துக்காக போராடும் போது 1947 போராடி 47 சுதந்திரம் பெற்றல. நீண்ட காலம் சுதந்திரம் போராடி தான் அந்த சுதந்திரத்தை அடைஞ்சாங்க. அதே போல் இன்னைக்கு நான் அந்த விஷயத்தை நான் ஆரம்பிச்சா கூட என்னுடைய சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய டைம்ல கண்டிப்பா அதை நாங்க அடைவோம். ஏன்னா இது சின்ன விஷயம் இல்லை, நீண்ட கால முயற்சி. நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நெடுஞ்சாலைகள் பார்க்கும் பொழுது ஆங்காங்கே இந்த ஓட்டுநர்கள் தங்கும் இடம்லாம், வாகன நிறுத்தம், அவங்க ஓய்வெடுக்கும் இடங்கள் சமீபத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் சில இடங்கள் பார்க்க முடிகிறது நெடுஞ்சாலைகளில். அது போதுமான அளவுக்கு அதை கட்டமைச்சிருக்காங்களா? ஒரே ஒரு விஷயம் சார், இது ஆல்ரெடி வந்து நேஷனல் ஹைவே எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை இந்த தங்க நாற்காலி சாலை வந்து போட்டாங்களோ அப்பையில இருந்தே இது இருக்கு. ஆனால் எந்த ஒரு இடமும் வந்து சரியான பராமரிப்பு இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம லாரி டிரைவர்ஸுங்க அந்த ஹைவேல நிப்பாட்டி தூங்கிட்டாங்கன்னா நாளைக்கு தூங்கிட்டாங்கன்னா காலையில் அந்த வண்டியில் இருந்து ஏந்திரிக்கும் போது தலையில் துண்டு போடுற மாதிரி ஆயிருக்கு. காரணம் வந்து டீசல் திருட்டு. டோல்கேட்டில் வண்டி நிப்பாட்டி இருக்காங்க, ஆனால் அந்த டோல்கேட்லேயே டீசல் திருட்டு. அந்த பார்க்கிங்கை வந்து கொடுத்துருக்காங்க, அந்த பார்க்கிங்கில் நிப்பாட்டி அங்கே டீசல் திருட்டு. பார்க்கிங்கில் கழிவறை எல்லாமே கட்டி வச்சுருப்பாங்க, ஆனால் உள்ளே போனால் வந்து தண்ணியும் வராது, ஒன்றும் வராது. இப்போ தான் சங்கங்கள் உருவாகி கேள்வி கேட்க ஆரம்பிக்கவும் இப்போ பாத்ரூம்லையாவது தண்ணியாவது விட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பாதுகாப்புங்கிறது வந்து இல்லை. டீசல் திருட்டு நடக்குது, பேட்டரி திருட்டு நடக்குது, பொருள் திருட்டு நடக்குது. வண்டியில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் தூங்கும் போதே நடக்குது, ஏன் முழிச்சு வாகனம் ஓட்டும் போதே நடக்குது. இங்கே எல்லாமே லாரி தொழில் எல்லாமே சேலஞ்சு மேலே சேலஞ்சாக இருக்கு. அப்போ இந்த சேலஞ்ச் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு நபர் யாருன்னா ஹீரோவா டிரைவர் இருக்கிறாங்க. சில தவறுகளே நடக்காமல் அந்த வண்டி போய் சேர்ந்துச்சுன்னா அப்போ அவர் ஹீரோ, தவறு நடந்து போச்சுன்னா அவர் ஏமாளி. இதுதான் லாரி டிரைவர்களுடைய சூழ்நிலைகள். லாரி டிரைவர்களுடைய சூழ்நிலைகள் இதுதான். ரன்னிங்லேயே தார்பாய் கிழிச்சு பொருள் எடுத்துடுறாங்க, ரன்னிங்லேயே திருடுறாங்க, நிப்பாட்டி தூங்கும்போது திருடுறாங்க. இப்போ டிரைவர் வந்து செக்யூரிட்டியாக இருக்கணுமா இல்லை டிரைவராக இருக்கணுமாங்கிறதே தெரியல. ஏன்னா இப்போ வண்டி எடுத்து போய் நிப்பாட்டி அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தூங்கினா அந்த இடத்துல டீசல் திருடுறாங்க. ஏந்திச்சவனே தலையில் துண்டு போட்டுடுறாரு. துண்டு போடுறதில்ல, கண்ணீர் விட்டு அழுவதான் முடியும். ஓனர் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவார், எனக்கு தெரியாது, அது வந்து நீங்கள் படிகாசில் தான் கட், நீங்கள் தான் பொறுப்பேற்கணும், நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் அப்படிம்பாங்க. 1 ரூபா 2 ரூபானா பரவாயில்ல, டீசல் போகும் 50 30,000 ரூபா 40,000 ரூபா இப்படி டீசல் போகும். அவருக்கு சம்பளமே இருக்காது. விரத்தியில் வண்டி ஓட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஓட்டுநர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த சவாலை எதிர்கொள்ளணும்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர், நான் ஹீரோ இல்லை, நான் அந்த தொழிலுக்கே வரல சாமி, நான் என்னை விட்டா போதும், என் ஊரில் நான் ஆட்டோவாவது ஓட்டி பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய டிரைவர், லைன் வண்டி டிரைவர்லாம் இப்போ இறங்கிட்டாங்க. லைன் வண்டிக்கு இப்போ லாரி ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் எல்லாமே எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வு,
பிற மாநிலங்களில் ஒப்பிடும்போது தமிழகத்தில் நிறைய சுங்கச்சாவடிகள் வந்து புதிதாக தோன்றுகிறது. இருக்கும் சுங்கச்சாவடிகளையே நாங்கள் வந்து எடுத்துரும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியை சொன்னாங்க. ஆனால் புதுசாக சுங்கச்சாவடி வந்து உருவாக்குகிறார்கள். அதனால் அது இயல்பாக மதுரையிலேருந்து ஒரு கூட தக்காளி ஏற்றுனா அதை கோயம்பேடு வரும்போது அந்த சுங்கச்சாவடி கட்டணமும் மக்கள் மேலே தானே விடுது அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அது உண்மைதான். சரி, அது வந்து ஒரே ஒரு விஷயம், நான் வளர்ச்சியை நோக்கி போகணுன்னா சில இடர்பாடுகள் சந்திச்சு தான் ஆகணுமா? இடர்பாடுகள் இல்லை சார். நான் வளர்ச்சியை நோக்கி போகணுன்னா அந்த வளர்ச்சிக்கு தேவையான பொருளாதாரத்தை நான் உயர்த்தினா தான் அந்த வளர்ச்சியை நோக்கி போக முடியும். நான் வந்து 2013 நான் ஹெவி போட்டேன். அப்போ சில மாநிலங்கள் நான் போகும்போது எல்லாமே வந்து நேரங்கள் அதிகமாக செலவாகும். காரணம் என்னன்னா, ரோடு வந்து அந்தளவுக்கு வசதி இருக்காது. டயர் பஞ்சராகும், கட்டு உடையும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் இப்போ வந்து லாரி ஓட்டுநர்கள் வந்து இப்போ வந்து சொகுசான ஒரு பயணங்களாக இருக்குது. பயணங்கள் வந்து தடைபடாமல் விரைவான பயணங்களாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற வந்து ஒரு டாக்ஸி வாங்குறாங்க அப்படின்னா அது இன்னும் வளராது. ரோடே இல்லாத ஏரியாவுக்கு ஃபுல்லாக ரோடு போகும். அதேமாரி ரோட் டாக்ஸி வாங்குறாங்க, டோல்கேட் டாக்ஸி வாங்குறாங்க. ஆனால் அது வாங்கிறது தவறு இல்லை. ஆனால் அந்த வாங்கக்கூடிய அளவுக்கு சலுகை கொடுத்தா சிறப்பாக இருக்கும். என்ன சலுகை வேணும்? என்ன, ஒரு பார்க்கிங்கில் நிற்கும் போது அங்கே பார்க்கிங்கில் ஒரு செக்யூரிட்டி அமைச்சு ஒரு வண்டிக்கு பாதுகாப்பு கொடுத்தா டீசல் திருட்டு போகாமல் இருக்கும். டோலில் சொல்கிறீங்க? டோல்கேட் லிமிட்டில் இருக்கக்கூடிய பார்க்கிங், ஒவ்வொரு டோல்கேட்டுக்கு ஒரு லிமிட்டில் வந்து ஒரு பார்க்கிங் வைப்பாங்க. அப்படி இருக்கா? இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டோல்கேட்டு வந்து ஒரு டோல்கேட்னா நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்குது. சார், இப்போ விக்கிரவாண்டி டோல் இருக்குன்னா அந்த விக்கிரவாண்டி டோலோடைய கான்ட்ராக்டர் யாரோ அவருக்கு லிமிட்டேஷனில் வந்து அவங்க குறிப்பிட்ட அந்த லிமிட்டேஷன் எப்படின்னா, இந்த டோல் ஸ்டார்ட் டு அந்த டோல் எண்டு, இதில் பாதிக்கு பாதி வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் அவர் பார்க்கிங் கொடுக்கணும். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு கொடுக்கணும், கொடுத்தே ஆக வேண்டியது இருக்கு. இது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியில் வந்து இது இருக்கு. டோல்கேட்டு கொடுத்தே ஆகணும், ரெஸ்ட் ரூம் இருந்தே ஆகணும். இது பார்க்கிங் இருந்தே ஆகணும், ரெஸ்ட் ரூம் இருந்தே ஆகணும், டிரைவர் குளிக்கிறதுக்கு அறைகள் இருந்தே ஆகணும். இது வந்து நேஷனல் ஹைவேல கொடுக்கக்கூடிய அது ரூல்ஸ். அதை அவங்க ஃபாலோ பண்ணால் சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. சில பேர் வந்து வண்டி நிப்பாட்டுற இடத்துல அந்த வந்து ஒரு பார்க்கிங்கில் வந்து ஒரு 50 வண்டி நிற்குதுங்களா, அந்த 50 வண்டிக்கு அங்கே செக்யூரிட்டி இருக்கணும். அந்த வண்டியில் இருக்கக்கூடிய பொருளுடைய மதிப்பு என்ன, வண்டியில் இருக்கக்கூடிய பாதுகாவலர் இருக்க வேண்டும் என்பது விதி இருக்கணும். ஆனால் அவங்க வந்து டோல்கேட்டில் வந்து வைக்கிறது இல்லை. நம்ம ஏரியாவில் திருட்டு போவாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஏரியாவில் தான் திருட்டே போகுது. நம்ம ஏரியாவில் திருட்டு போவாதுன்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. எல்லாரும் ஒரே ஆள் மாதிரி கிடையாது. எல்லாரும் பலவிதமான மக்கள்கள் இருக்கக்கூடிய இடம் தான். அவங்களுடைய தேவைகள் அதுக்கேற்ற மாதிரி திருடர்களும் இங்கே உருவாகுறாங்க. அப்படி இருக்கும்போது டோல்கேட்டில் வந்து இங்கே வந்து கட்டணம் கொடுத்து பயணிக்கிறாங்க. அந்த கட்டணம் கொடுத்து பயணிக்கக்கூடிய ஒரு பார்க்கிங்கில் வந்து இன்னும் சரி அவுட்டும் சரி ஒரு செக்யூரிட்டி அமைக்கிறதுல தவறு இல்லையே. மாதத்துக்கு ஒரு 8000 ரூபா இல்லை ஒரு 10,000 ரூபா வயதானவரோ ஒரு தகவலுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா, தூங்குற நேரத்தில் காற்றே வராத மாதிரிலாம் திருடிட்டு போகிறாங்க. காற்றுடைய சவுண்டே வராத மாதிரி திருடிட்டு போகிறாங்களே. ஒரு செக்யூரிட்டி இருந்தால் கூட ஒரு விசில் அடிக்கவோ இல்லை குச்சி எடுத்து தட்டவோ இந்த சவுண்டாவது கேட்குமே. இது எல்லாமே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இது பண்ணணும். இது எல்லாமே பண்ணி அந்த ஹைவேல வரக்கூடிய பிரச்சனைகள், பாதுகாப்பு இது எல்லாமே உறுதிப்படுத்தி கொடுத்தால் இவங்க வாங்கக்கூடிய அந்த கட்டணத்துக்கு வந்து போதுமான ஏதுவாக இருக்கும். ஆனால் இது எதுவுமே பண்ணுறது இல்லை. கட்டணம் மட்டும் வசூலிக்கிறாங்க. இந்த கட்டணம் மட்டும் வசூலிக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆத்திரம். டோல்கேட்டு மட்டும் வாங்குறீங்க, எந்த ஒரு சலுகையும் செய்யறதில்லை, எந்த ஒரு சலுகையும் கொடுக்கறதில்ல அப்படின்னு. இன்னைக்கு உணவு முறையில் வந்து ஓட்டுநர்கள் வந்து ரொம்ப உடல் உறுப்புகள் எல்லாமே நோய் அதிகமாக உருவாயிடுச்சு. இந்த காரணம் உணவு முறைகள் தான். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு ஹைவேலையும் வந்து மினி கேண்டீன் கொடுத்துருக்காங்க. மினி கேண்டீன் ஓட்டுநர்களுக்காக. ஆமாம், இது நேஷனல் ஹைவேவே கொடுத்துருக்கு. இல்லைங்க, உங்களுக்காக ஓட்டுநர்களுக்காக? ஓட்டுநர்களுக்காக அண்ட் பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மினி கேண்டீன் பப்ளிக் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்காது. இருக்கு. ஒவ்வொரு டோல்கேட்லேயும் பக்கத்துலேயே வந்து மினி கேண்டீன் இருக்கு. இப்பயும் இருக்கு. ஆனால் அந்த மினி கேண்டீன் பக்கத்தில் இன்னும் ஒரு மினி மெடிக்கல் கிளினிக் வைக்கலாம். மெடிக்கல் ஒரு கிளினிக் 24 hours இருக்கிற மாதிரி. உடல் சோகம் ஒரு பரிசோதனை மேற்கொள்ளலாம், என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு நர்ஸ் அவங்க வைக்கலாம். இன்னைக்கு
நிறைய பேர் வந்து ஒரு ஹைவேல எடுத்துக்கிட்டா ஹைவேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஹோட்டல் மட்டுமே தான் இருக்கே தவிர இந்த மருத்துவ உதவிங்கிறது வந்து எதுவுமே இல்லை. மருத்துவ உதவிங்கிறது எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம்ம லாரி டிரைவருக்கு வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது தூங்கிட்டே ஓட்டிக்கிட்டே போகும், திடீர்னு நெஞ்சு வலிக்கும். ஒரு டேப்லெட்டை எமர்ஜென்சி வாங்கணும்னு நினச்சா கூட அந்த ஹைவேல இருந்து கீழே இறங்கி போய் தான் வாங்கணும். ஆனால் அது பெரிய ரிஸ்காக இருக்குது. ஒவ்வொரு ஹைவேலையும் வந்து ஒரு மினி கேண்டீன் இருக்கிற மாதிரி ஒரு மினி மெடிக்கல் ஷாப் இருந்தால், ஒரு கிளினிக், மினி கிளினிக், அதில் ஒரே ஒரு நர்ஸ் கூட இருந்தால் போதுமானது. ஒரு எமர்ஜென்சி ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிரைவருங்க தூங்கிட்டே இருக்கும்போது இறந்துடுறாங்க ஹார்ட் அட்டாக்ல. இதெல்லாம் வந்து பெரிய வேதனையாக இருக்குது. என் ஓட்டுநர் சமூகத்துக்கு நடக்கிறத பார்த்தா பெரிய வேதனையாக இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் சார், இன்றைக்கி தமிழக அரசாங்கம் வந்து எந்த ஒரு தமிழக அரசாங்கம் ஆண்ட கட்சியாக இருந்தாலும், இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியாக இருந்தாலும், இப்போ ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, இந்த ஓட்டுநர்களை வந்து ஒரு துளியை கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஓட்டுநருங்கிற ஒரு தொழிலையே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அது தொழில் இருக்காங்கிறதே நினைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் ஒரு டிரைவரை வந்து ஒருத்தவங்க வந்து மண்மேடு பக்கத்தில் தமிழ்நாடு டிரைவரை வந்து கல்லை தூக்கி போட்டு மண்டையை நொறுக்கி சாவடிச்சாங்க மகாராஷ்டிராவில். ஆனால் அதற்கு ஒரே ஒரு கண்டனம் கூட. என்ன சம்பவம், எப்போ நடந்தது, என்ன இது நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் இருக்கும். காரணம் என்ன? திருடர்கள் வண்டியில் இருக்கக்கூடிய ஜவுளி பொருட்களை திருட வராங்க. அந்த ஓட்டுநர் தட்டி கேட்கிறாரு, கொலை பண்றாங்க, கொண்டுறாங்க. எத்தனையோ டிரைவர் நடைபெற்றது மகாராஷ்டிராவில் இந்த நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் கண்ணுக்கு தெரிஞ்சது இது. இடையில கூட ஒரு ஓட்டுநர்களை வந்து ஒரு 10-15 ஓட்டுநர்களை வந்து வெட்டி கொண்டாங்க. கால் கை கண்டம் துண்டமாக வெட்டி கொண்டாங்க. எந்த மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள்? அதே மகாராஷ்டிராவில் நம்ம எல்லா மாநிலத்திலையும் சேர்ந்தவங்க தான், பொதுவான ஓட்டுநர்கள். இங்கே அவங்க தாக்கும் போது வந்து மாநிலத்தை பார்க்கறது இல்லை. அது சரி, இந்த பொருளை திருடுறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஆனால் ஓட்டுநர்கள்ங்கிறது வந்து எல்லாருமே பொது தானே சார். இன்னைக்கு வெளி மாநிலத்திலேருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சரக்கு கொண்டாந்து இறக்குறாங்களே, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வெளி மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களே. நீங்கள் வேணால் பிற மனிதர்கள் வேணால் நான் ஸ்டேட்டை சொல்லிக்கலாம், ஆனால் ஓட்டுநர்களுக்கு வந்து ஸ்டேட்டை சொல்லவே தேவையில்லை. ஓட்டுநர்கள் வந்து இந்தியன், அவ்வளோதான் ஒரே அடையாளம். ஸ்டேட்டோடைய அடையாளம் நாங்கள் யாருமே எடுத்துகிட்டு போக விரும்ப மாட்டோம். அந்த ஸ்டேட்டோடைய அடையாளம் இந்த எல்லை வரி தான், இந்த ஒசூர் எல்லை வரி தான். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் தடா எல்லை வரி தான். அதை தாண்டியாச்சுன்னா இந்தியனாக தான் வெளியே போகிறது தமிழ்நாட்டுக்காரவங்க. அதேமாரி அவங்க பீகாருக்காரவங்க வந்து பீகாரை தாண்டியாச்சுன்னா இந்தியனாக தான் உள்ளே வர்றது. அந்தந்த மாநிலத்தில் தான் அவங்களுடைய உரிமை. ஒரு இந்தியனாக வரக்கூடிய ஒரு இந்தியனை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இதை வந்து யாருமே தட்டி கேட்கறது இல்லையே, எந்த ஒரு அரசாங்கமும் குரல் கொடுக்கறது இல்லையே. அந்த மாதிரி ஒரு டிரைவருங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசாங்கம் என்னைக்கு வருங்க, இல்லை வருமா, இல்லை நாங்கள் உருவாக்கணுமா அப்படிங்கிறது தெரியல. உருவாக்குற மாதிரி மற்ற ஒரு இப்போ தேர்தல் நேரம் இருக்குது, இன்னும் 4-5 மாதங்களில் தேர்தல் வரப்போகுது, 2026 சட்டமன்ற தேர்தல். நீங்கள் தபால் வாக்குகள் வேணும், ஓட்டுநர்களுக்கு தபால் வாக்குகள் வசதி செய்து தர வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. ஆமாம், எதற்காக, ஏன் அது பெரியசாமி சார்? இன்னைக்கு என்னன்னா, எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமையை அந்த ஓட்டுரிமை மட்டும்தான். இன்னைக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டர் ஒன்று கேட்டார், ஆனால் அது எந்த ரிப்போர்ட்டர்னு நம்மளுக்கு தெரியல. தபால் ஓட்டு நீங்கள் எல்லாரும் போடுற மாதிரி நீங்கள் போட்டுட்டு போகலாமே, எல்லாரும் போடுற மாதிரி அப்படின்னு. நாங்கள் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்டையும் நான் கேட்குறேன். எல்லாரும் போடுற மாதிரி போட்டால் அன்றைக்கி ஓட்டு போடுற அன்றைக்கி எல்லா டிரைவரும் வண்டி நிப்பாட்டிட்டு அவங்க ஓட்டு போட போனால் முதல்ல நீங்கள் உங்கள் ஓட்டு போட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய ஊர் ஒரு பக்கத்து ஊராக இருக்கலாம், இல்லை ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 20 கிலோமீட்டர் போகிற ஊராக இருக்கலாம். அப்போ போகும்போது நீங்கள் பைக்கில் போயிடலாம். ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம், அப்போ நீங்கள் காரில் போய் ஆகணும். அப்போது அந்த டிரைவர் அவருடைய ஓட்டு போடுறாரு, அவர் போயிட்டார், நீங்கள் யாரை வச்சு நீங்கள் போவீங்க? உங்களுடைய ஓட்டு உங்களால் போட முடியுமா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும் சார். இன்றைக்கி ஒரு கார் டிரைவரு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 பேசஞ்சரை ஒரு 2 நடை ஓட்டுறாரு. இந்தியா முழுமைக்கு எத்தனை ஓட்டுநர்கள் இருப்பாங்க உங்களை மாதிரி? இன்னைக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க சார்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஹெவி டிரைவர்னு எடுத்துக்கிட்டாவே 10 லட்சம் டிரைவருங்க. பேட்ச் கனரக வாகனங்கள் ஓட்டு. ஆமாம், ஹெவி. லகுரக வாகனங்கள், இலகுரக வாகனங்கள் ஒரு 25 லட்சம் ஓட்டுநர்கள். சரிங்களா? மொத்தம் 35 லட்சம் ஓட்டுநர்கள். ஒரு எம்பி ஜெயிக்கிறதுக்கே வந்து 1 லட்சம் ஓட்டு தான் வேணும். ஆனால் இப்போ 35 எம்பியை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு எங்கள் ஓட்டுநர்கிட்ட அந்த ஓட்டு இருக்குது.
அந்த ஓட்டை வந்து முறையாக செலுத்தாமல் நான் ஏகப்பட்ட வாட்டி நான் கவலைப்பட்டிருக்கேன் சார். ஏன்னா நான் வந்து என்னுடைய தேர்தல் அன்னைக்கு அதாவது வெளியூரில் இருப்பீங்க, என்ன பண்ணுறது? அந்த டைமில் வந்து நாங்கள் ஒரு எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடலான்னு நினச்சேன். ஒரு நாள் முன்னாடி லோடு ஏற்றியாச்சுன்னா வண்டி நிப்பாட்ட முடியாது. ஏன்னா இவே பில்லு வந்து போட்டுருவாங்க. இவே பில் போட்டாச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 3 days தான் கொடுப்பாங்க டிஸ்டன்ஸுக்கு. அவங்க வந்து நிப்பாட்ட முடியாது. இது எங்களுக்கு என்னன்னா, ஒரு தபால் ஓட்டு கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அரசாங்கம் கண்டிப்பாக எங்களுக்கு செவி கொடுத்தாகணும், எங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை கொடுத்தாகணும். ஏன்னா இவங்க ஓட்டு போடுவாங்க, எல்லாரும் ஓட்டுக்கு முன்னாடி இவங்க ஓட்டு வரும். அப்போ இவங்களுக்கு ஒரு சலுகை பண்ணணும். இன்றைக்கி ஏன் சார் இன்றைக்கி அரசாங்க ஊழியர்களுக்கு, அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து அதிகப்படியான ஊதியம்லாம் ஏற்றி கொடுக்குறாங்க, சலுகை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அது அதிகப்படியாகவும் தராங்க. ஏன் இன்றைக்கி ஓட்டுநர்களுக்கு மட்டும் எந்த ஒரு ஊதியமும், குறைந்தபட்ச ஒரு ஊதியம் கூட அரசாங்கம் நிர்ணயிக்கிறது இல்லை? நல்லது பெரியசாமி, பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கோரிக்கைகள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார்.